அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ சௌடமுத்து சுவாமிகளின் குருபூஜை விழா பந்தல் காலுடன் இன்று அதிகாலை ஆரம்பித்தது. இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நமது கட்டிக்குளத்தில் உள்ள சித்தர் பாலம் சித்தர் ரவிசாமி அவர்கள் வந்துள்ளார். நமது சிவாச்சாரியார் செல்லம் சிவாச்சாரியார் வந்துள்ளார். யாகசால பூஜைகள் இன்னும் சிறு நேரத்தில் தொடங்க உள்ளன. வணக்கம் சாமி. சாமி வணக்கம். நம்ம சௌடமுத்து சுவாமிகளை பற்றி சொல்லுங்க. சாமி எங்கேருந்து வந்தாரு, அவரோட சிறப்புகளை பற்றி சொல்லுங்க சாமி. சாமி அவர்கள் வேடச்சந்தூரை சேர்ந்தவர். வேடச்சந்தூரிலிருந்து ராமேஸ்வரம் யாத்திரைக்கு சென்றார். ராமேஸ்வரம் போய் வந்த பிறகு அப்படியே உத்தரகோசமங்கை அருகில் உள்ள எக்ககுடி என்ற கிராமத்தில் சூட்டுக்கோள் செல்லப்ப சுவாமிகளின் ஜீவசமாதி அங்கு உள்ளது. அவர் அங்கே ராமேஸ்வரத்தில் சித்தர்களுடைய ஜீவசமாதி கேள்விப்பட்டு அந்த எக்ககுடியில் உள்ள சூட்டுக்கோள் செல்லப்ப சுவாமி அவர்கள் யார் என்றால் கட்டிக்குளம் சூட்டுக்கோள் மாயாண்டி சுவாமிகளின் குருநாதர். அவர் அங்கு எக்ககுடியில் தான் ஜீவசமாதி ஆகியுள்ளார். அந்த ஜீவசமாதிக்கு சுவாமிகள் ஸ்ரீலஸ்ரீ வேடச்சந்தூர் சௌடமுத்து சுவாமி அவர்கள் எக்ககுடியில் சில காலம் அங்கே தங்கியிருந்து அவருடைய திருப்பணிகளை செய்துள்ளார். அப்படி செய்து கொண்டு வரும் பொழுது அங்கு ஒரு சில சாதுக்கள் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகில் உள்ள கட்டிக்குளம் கிராமத்திற்கு செல்லுங்கள், அங்கு சித்தர்கள் பூமி என்று அழைக்கப்படும் கட்டிக்குளம் நாட்டில் ஏகப்பட்ட சித்தர்கள் வாழ்ந்ததால் அதனால் நீங்கள் அந்த மண்ணுக்கு சென்றால் நீங்கள் நினைத்த இது ஈடேறும் என்று சொன்னதால் அவர் அங்கிருந்து கால்நடையாகவே பாத யாத்திரையாகவே நமது ஊரில் முதலாக எல்லாத்துக்கும் குருநாதர் சூட்டுக்கோள் ராமலிங்க சுவாமி திருக்கோவிலுக்கு அங்கு அவரை வணங்கிவிட்டு கட்டிக்குளம் பட்டமான் இல்லத்தில் சூட்டுக்கோள் மாயாண்டி சுவாமிகள் அவர்கள் அவதரித்த இல்லம் உள்ளது. அங்கும் போய் அவர் வழிபட்டு பிறகு கருப்பனேந்தல் மடம் தவச்சாலையில் அவர் அங்கு சென்று அங்கும் சில தியானங்கள் பயிற்சி பண்ணி சில சித்துக்கள் செய்தார். அப்படியே சில காலம் கட்டிக்குளத்தில் உள்ள சூட்டுக்கோள் ராமலிங்க சுவாமி திருக்கோவிலில் தான் பெரும்பாலும் இருப்பார். அவர் பிறகு அவருக்கு வீடோ வேற உடைமைகளோ வேற எதுவுமே அவர் தேட மாட்டார். வேற எதுவும் ஆடம்பர பொருளாக நாட மாட்டார். அவர் வெறுமனேன்று ஒரு வேட்டியோட தான் சாவகாசமா மத்தியான உச்சி வெயில்ல கூட கட்டிக்குளம் அரசு மேல்நிலை பள்ளி எதிரில் உள்ள மைதானம், விளையாட்டு மைதானம் இருக்கிறது. அந்த மைதானத்தில் வெறுமனேன்று வெறுந்தரை அந்த தரையில் மதிய வெயிலில் சுடும் தரையில் அவர் உடம்பில் சட்டை இல்லாமல் வெறும் உடலோடையே சூரிய நமஸ்காரம் பண்ணி கொண்டு படுத்திருப்பார். நம்ம செருப்பு இல்லாமலே நடக்க முடியாத அந்த நேரத்தில் அவர் சட்டை இல்லாமலே இந்த கட்டாந்தரையில் படுத்திருப்பார். அவரை நாங்கள் விளையாட்டுத்தனமாக பார்த்தோம். நாங்கள் பள்ளியில் படிக்கும் பொழுதே அவரை சுற்றி விளையாடுவோம். அவர் போங்க சாமியலா, அங்கிட்டு போங்க, மழை வர்ற மாதிரி இருக்கு அப்படின்வாரு. நாங்கள் அவரை ஏளனமாக பார்த்தோம். ஏப்பா மழையெல்லாம் வராது, சாமி வெயில் போடுது, எப்படி மழை வரும்னா. நாங்கள் அந்த விளையாட்டு பீரியட்டை முடிஞ்சு ஸ்கூலுக்குள்ளே போகிறோம். கருமேகங்கள் திரண்டு மழை அடித்து மழை பெஞ்சதுக்கு அப்புறம்தான் அவருடைய பேச்சு நிறுவனமானது. எங்களுக்கே ஆச்சரியமாக போச்சு. ஆனால் அவரை பற்றி எங்களுக்கு அப்போது தெரியலை. வணக்கம். சுவாமி அவர்கள் அந்த ஓங்கார முத்திரையுடன் தான் அந்த சொன்ன கட்டிக்குளத்தில் மாலையாட்டு பொட்டல் என்ற கட்டிக்குளம் அரசு மேல்நிலைப்பள்ளி எதிரில் உள்ள விளையாட்டு மைதானத்தில்
ஓங்கார ஸ்தானத்தில் படுத்துக்கொண்டு கட்டாந்தரையில் வெறும் உடம்பில் எந்த துணியும் இல்லாமல் கோமணம் மட்டும்தான் கட்டியிருப்பாரு. அவர் கட்டியிருந்து இந்த ரெண்டு கையை இப்படி புரடியில் கட்டிட்டு அவர் வானத்தை நோக்கி சூரிய பகவானை நேரடியாக கண்ணை முழித்து கொண்டே பார்த்து கொண்டே இருப்பார். நம்மெல்லாம் ஒரு நிமிஷம் கூட ஒரு 4 செகண்டோட சூரிய பகவானை பார்க்க முடியாது. ஆனால் அவர் 4 நிமிஷம் 5 நிமிஷம் பார்த்துக்கிட்டே இருப்பார். தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டே இருந்துட்டு கொஞ்ச நேரத்தில் வந்து அந்த வர்ண பகவானை மந்திரம் சொல்லி அழைப்பார். அது கண்டிப்பாக கட்டிக்குளம் நாட்டில் ஏகப்பட்ட தடவை இது நடந்திருக்கு. இது சாத்தியம், அவரால் இது சாத்தியம். இது எங்கள் ஊர் மக்களும் இதை நிறைய தடவை அனுபவிச்சிருக்காங்க. அதன் பிறகு சுவாமிகள் கிராம மக்களுக்கு இந்த விஷச்சந்துக்களால் ஏற்பட்ட தொந்தரவுகளால் பாம்பு கடிச்சது, சீயம், பூரம், தேள் கடிச்சது, இந்த மாதிரி விஷச்சந்துக்களால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடியாக மூலிகை மருத்துவம் செய்து பல உயிர்களை காப்பாற்றியுள்ளார். அப்பேற்பட்ட மகானுடைய அருமை அப்போது எங்களுக்கு தெரியலை. அது காலப்போக்கில் அவர் ஜீவசமாதி ஆனதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு இந்த இது தெரிய வந்தது. அது 4 பேர் சொல்ல கேள்வி, ஆனால் நாங்கள் கண்கூடாவே நாங்கள்லாம் பார்த்துருக்கோம். ஏன்னா அது எங்கள் காலத்தில் வாழ்ந்த மகான், நமது காலத்தில் வாழ்ந்த மகானுக்கு இந்த 21வது ஆண்டு குருபூஜை விழா நடத்துவதில் கட்டிக்குளம் சித்தர்கள் குழு பெருமை அடைகிறோம். சாமி அவர் குருபூஜனைக்கு ஆஞ்சநேயர்ல வருவாங்களா சாமி? அதை பத்தி சொல்லுங்க சாமி. ஆமா சாமி, இப்ப அவர் வந்து ஒரு ஆஞ்சநேயர் பக்தர். ஆஞ்சநேயரை வந்து முழு மனச ஏத்துக்கிட்டு மானசீக குருவா ஏத்துக்கிட்டு ஆஞ்சநேயரையே ஒரு இதுல ஒரு ஆன்மீகத்துல ஒரு பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிச்சவர். வேற நல்ல ஆடை உடுத்த மாட்டாரு, நல்ல சாப்பாடு சாப்பிட மாட்டாரு. அவர் சாப்பிட்றதெல்லாம் தயிர் சோறு இல்லாட்ட மோர் இருந்தால், பழைய சாதம் இருந்தாலே போதும். அந்த பழைய சாதத்துக்கு வந்து இது மோர் மிளகா இல்லாட்ட சீனியார வத்தல் இல்லாட்ட ஏதாச்சும் எள்ளு துவையா, இந்த மாதிரி அந்த மக்கள் எது விரும்பி கொடுக்குறாங்களோ அதை சந்தோஷமா வாங்கி சாப்பிடுவார். அந்த சாமிகிட்ட பிடிச்சதே அது ஒண்ணுதான். யாரையும் வந்து எதையும் எதிர்த்தும் பேச மாட்டார், யாரையும் பழிச்சும் பேச மாட்டார். அதே மாதிரி இப்போ யாராச்சும் ஒரு இருக்கப்பட்டவங்க வெளியூர்ல இருந்து வந்து அந்த மகானுக்கு வந்து ஒரு 10 ரூபா கொடுத்தாலும், இந்த இடம் வந்து 10 ரூபாய் வச்சு நான் என்னையா பண்ண போறேன், எனக்கு 1 ரூபா விடுங்கயா போதும் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுடைய அன்புக்காண்டி நான் 1 ரூபா வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 1 ரூபா வாங்கிக்கிறார். காசு பணத்துக்கெல்லாம் வந்து அவர் ஆசைப்பட்டவே மாட்டார். இது பூரா நாங்கள் நேரடியாக கண்ட உண்மை. சரி சாமி, வேற என்ன கேட்குறீங்க சாமி? இவர் வந்து ஆஞ்சநேயரை பத்தி சொன்னீங்களே, அவரோட ஒவ்வொரு குரு பூஜைக்கும் ஆஞ்சநேயர் காலையில வந்துரும் சொன்னாங்க. அது எப்படி சாமி? நேத்து காலைல வந்துச்சாப்பா? எங்க வந்துச்சு சொல்றா தம்பி? இங்க வாடா, இங்க வாங்கி வாப்பா, வாப்பா சொல்லுவா. எங்கடா பார்த்த? எங்க பார்த்த? வந்து கோயிலுக்கு வந்துச்சாமா? எத்தனை ஆஞ்சநேயர்கள்? 2 வந்துச்சா? நேத்தா இன்னைக்கா? நேத்தா? அப்ப சுவாமிகளுடைய குருபூஜை விழா ஜனவரி 7ஆம் தேதி நடைபெறுவது அனைவரும் அறிந்ததே. அவர் 2005ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 7ஆம் தேதி ஜீவசமாதியானார். அந்த நாட்களில் ஆஞ்சநேயர்கள் வந்து, அதாவது குரங்கு கூட்டங்கள் ஒட்டுமொத்தமாக வந்து, அதாவது எங்க கட்டிக்குளம் நாட்டுல குரங்குகளே இங்க இல்லை. யாராச்சும் வந்து இந்த வித்தை காட்டுறவங்க வந்து 1-2 குரங்கு கொண்டு வந்தாத்தேன், மற்றபடி வந்து இங்க குரங்குகளுக்கெல்லாம் வேலையே இல்லை. ஆனா சுவாமி இறக்குற தருவாயில இருக்கும் பொழுதே நமது ஊரை சுற்றி அரசு மேல்நிலை பள்ளியில் உள்ள மரங்களில் அனைத்து மரங்களிலும் கூட்டமாக அந்த குரங்கு கூட்டங்கள் தொங்கிக் கொண்டிருந்தன. கட்டிக்குளம் திருவெட்டை ஐயனார் கோவிலில் உள்ள பெரிய ஆலமரம் உள்ளது. அது எத்தனையோ ஆண்டுகள் பாரம்பரியமானது. அந்த ஆலமரத்திலும் நிறைய குரங்கு கூட்டங்கள் இருந்தது. ஊர் மக்கள் பூராமே வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன இவ்வளவு குரங்கு நம்ம ஊருக்கு வந்ததே இல்லையே, என்ன இவ்வளவு குரங்கு கூட்டத்துக்கு என்ன வேலை அது. ஆனா அந்த உண்மையை தெரிஞ்சுக்கிறக்கே எங்களுக்கு பல நாட்கள் ஆகிவிட்டது.
அது வந்து இந்த சாமியுடைய இறந்ததுக்கு தான் இந்த ஆஞ்சநேயர்கள்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சில பேர் சில சாதுக்கள் வந்து இங்க சொன்னதை வச்சுதான் எங்களுக்கு அதை புரிய முடிந்தது. சாமி அவரு சாமியோட ஜீவ சமாதிக்கு வந்து பள்ளங்கள் அவரே தயார் செஞ்சதா சொன்னாங்களே. பள்ளங்களும் விபூதிகளும் செங்கப்பொடியும் வந்து அவரே தயார் செஞ்சதாகவும், இந்த மாதிரி மார்கழி 23 வந்து இந்த தேதியில வந்து நான் ஜீவசமாதி அடைய போறதாகவும் முன்னக்கூடிய சொன்னதா சொன்னாங்க. அது உண்மைதான் சாமி. ஊர் பெரியவங்கள்ட்ட வந்து அவரோட தொடர்புல இருக்கிறவங்ககிட்ட நான் இந்த மாதிரி மார்கழி மாதம் 23ஆம் தேதி நான் இந்த உலகத்தை விட்டு இந்த பூ உலகத்தை விட்டு வெளியேற நாட்கள் வந்துடும். அதுதான் அந்த மார்கழி 23 அன்று என்னுடைய சமாதிக்கு வந்து இப்போ நானே வந்து அதை வந்து இது பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவரே வந்து 6-3 என்ற இது கோடு வரைஞ்சு அதில் வந்து 4-4 ஆழமாக பள்ளம் தூண்டி அதில் வந்து கறி, அடுப்பு கறி, உப்பு, மஞ்சள், சில மூலிகை வஸ்திரங்களை அதில் சேர்த்து பாதி பள்ளம் அளவுக்கு அவராகவே மெத்தி விட்டார். மீதம் அவர் வந்து ஜீவசமாதி ஆன பிறகுதான் நம்ம கிராம மக்கள்லாம் சேர்ந்து அந்த அவருடைய ஜீவசமாதியை அந்த மீத பொருட்களை வைத்து ஜீவசமாதி ஆக்கணும். ரொம்ப நல்லது சாமி. அவரு சாமியோட சித்து வேலைகள் ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? ஏதாவது பண்ணியிருக்காரா? வித்தியாசமான சித்துக்கள் எதுவும் பண்ணியிருக்காரா? இல்ல இப்ப யாருக்கும் கண் கூட காட்சி கொடுத்துட்டு இருக்காரா? பேசணும். நமச்சிவாயா, சிவாய நம. கட்டிக்குளம் சித்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். அவர்கள் எல்லாரோட ஆசீர்வாதங்களை வேண்டிக்கிட்டு அடியன் ராம்குமார் ஸ்ரீ சூட்டுக்கல் ராமலிங்க சுவாமியோட தீவிர பக்தரான சௌடமுத்து சுவாமிகளை பத்தி பேச வந்திருக்கேன். சாமி வந்து பல சித்துக்கள் பண்ணதா சொல்லியிருக்காங்க. நேரடியாக சில சித்துக்களையும் பார்த்ததாகவும் சொல்லியிருக்காங்க. ஒரு வறட்சி காலத்துல வந்து மாட்டுக்கு வைக்கப்படப்ப வந்து ஒருத்தர் வேற ஊர் பக்கத்து கிராமத்துக்காரர் வந்து கட்டி கொண்டு போறாராம். அப்ப இவர் படுத்திருந்திருக்காரு. எப்பா இந்த வைக்கப்படப்ப போட்டு போப்பா, இது ஒன் தோப்பு இல்லை அப்படின்னப்ப, போயா கிளவா, உனக்கு என்னையா தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இல்லப்பா நீ விட்டுட்டு போ, தப்பு நீ பண்ற திருடுற தப்பு பாப்புனதுமே அதெல்லாம் புரியாத போடா அப்படின்னதுக்கு வந்து உசுன்னு சொன்ன உடனே அந்த வைக்கப்படப்பு மேல ஒரு பெரிய நாகப்பாம்பு வந்து நின்றுச்சான். இவரு அந்த திருட வந்த நபர் வந்து போகவே முடியலன்னாங்க அந்த இடத்த விட்டு. அந்த தோப்புக்காரவங்க வந்து எப்பா இது வந்து தவறான செயல், இல்ல வறட்சியான காலம், வேற வழி இல்ல, மாட்டுக்கு வைக்கப்பட போயிருன்னு சொல்லுவோமே, அவர் சரின்னு சொல்லுவோம். சாமி போன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நாகப்பாம்பு போயிருக்கு. இன்னமும் வந்து அடிக்கடி வந்து சாமிகள் வந்து நாக ரூபமாவும் ஆஞ்சநேயர் ரூபம் எனக்கு காட்சி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இந்த இடத்த வந்து ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து ஆஞ்சநேயரா வந்து அவர் சொன்னதுதான், இந்த இடத்துல வந்து நீ எனக்கு பூஜைகள் ஆரம்பிங்க அப்படின்னு அவர் சொல்லி இந்த கோயிலை புனரமைச்சு, இந்த ஜீவசமாதியை புனரமைச்சு நம்ம 4வது ஆண்டு அன்னதானது சிறப்பா பண்ணிக்கிட்டு இருக்கோம். 4 ஆண்டுமா எல்லாரும் வந்து இதுக்கு ஒத்துழைங்க, எல்லாரும் வந்து அன்பளிப்பு கொடுங்க. எல்லாரும் வந்து சாமியோட ஜீவசமாதிகள், சித்தரோட ஜீவசமாதியில வந்து அளப்பரிய சக்திகள் உண்டு. இங்க வந்து தியானம் பண்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இங்க வந்து தியானம் பண்றவங்களுக்கு வந்து இதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். எல்லாரும் வந்து இதுல தியானத்துல கலந்துக்கங்க. எப்ப நீங்க டைம் கிடைச்சாலும் சரி, கட்டிக்குளம் வந்து ஒரு சித்தர் பூமி. இங்க வந்து சூட்டுக்கல் மாயடி சுவாமிகளோட கற்பனந்தல் மலை இருக்கு. அது ஒரு தவச்சாலை, கற்பனந்தல் தவச்சாலை இருக்கு. சூட்டுக்கல் மாயடி சுவாமிகளோட இது இருக்கு, பட்டமான் பிறந்த இடம் இருக்கு. ஸ்ரீ சூட்டுக்கல் மகாசித்தர் ராமலிங்க சாமிகளோட கோயில் இருக்கு. இங்கெல்லாம் வந்து எல்லாரும் வந்து சித்தர்களோட வழியில பின்பற்றுறவங்க வந்து இங்க தியானம் செஞ்சீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இங்க சித்தர் வழியை பின்பற்றுறவங்க வந்து இங்க நின்றாலே வந்து உங்களோட சுவாமிகளோட ஜீவ சக்தி உணர முடியும். அதனால எல்லாரும் வாங்க, வந்து சுவாமிகளோட அருள் பெற்றுக்கோங்க. ரொம்ப நன்றி சாமி.